கோவில்களில் தை அமாவாசை சிறப்பு. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், முக்கடல் கூடும் கன்னியாகுமரி, காவிரியின் முக்கூடல் தலம் பவானி ஆகிய புண்ணிய தலங்களில் பக்தர்கள் பெரும் திரளாக கூடுவர். ராமேஸ்வரத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் அம்பாள் திருச்சிலைகள் தை அமாவாசை நாளன்று அக்னி தீர்த்தத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புனித நீராடல் நடைபெறும். கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி அவர்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் வழக்கம் இங்கு உள்ளது. அதேபோல திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலிலும் ஆண்டுதோறும் இந்த நாளில் லட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் பிரகாரங்களில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய அன்னை அபிராமியின் அருளை விளக்கும் நிகழ்ச்சி பல ஆலயங்களிலும் திருக்கடவூர் அன்னை அபிராமி சன்னதியில் நடைபெறுகிறது. பலன்கள்: அமாவாசை நாளில் உணவு, அரிசி, பருப்பு, வெல்லம், உப்பு, ஆடைகள், குடை, செருப்பு போன்றவற்றை நீங்கள் தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகின்றது. முறையே அன்றைய தினம் தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்களுடைய பசி தாகம் தீர்ந்து உங்களுடைய சந்ததியினர் பெருவாழ்வு வாழ அவர்கள் நல்லாசி புரிவார்கள். மேலும் இது உங்களுக்கு இரட்டிப்பு புண்ணிய பலன்களை தரும். முன்னோர்கள் நற்கதி அடைய உதவும். ருண ரோக பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யும். பல்வேறு காரிய தடைகளை நீக்கி நல்ல காரியங்கள் நடைபெற உதவும். எனவே தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு முறையே தர்ப்பணம் அளித்து அவர்களை வணங்குவோம். அவர்களின் பூரண ஆசியை பெற்று நம் குடும்ப வாழ்வு வளம் நிறைந்து செல்ல வழி செய்வோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.